படைக்கும் தொழில இருக்கக்கூடிய பிரம்ம தேவரும், காக்கும் தொழில இருக்கக்கூடிய விஷ்ணு பகவானுக்கும் ஒரு போட்டி வந்துச்சு. யாரு என்னுடைய தலைமுடியையும், பாதத்தையும் பார்க்குறீங்களோ, அவங்க தான் பெரியவங்க அப்படின்னு நெனச்சுக்கோங்க அப்படின்னு சர்வேஸ்வரன் சொல்லியாச்சு. உடனே என்ன பண்ணாரு, விஷ்ணு பகவான் வந்து வராக ரூபம் எடுத்து கடலுக்கு அடியில போய்க்கிட்டே இருக்காரு. அவர் வருஷக்கணக்குல போறாரு. காலங்கள் உருண்டோடிக்கிட்டே இருக்கு. எவ்ளோ அடியில போனாலும் சரி, பாதாளத்துக்கே போனாலும் சரி, சிவபெருமானுடைய பாதங்கள பார்க்க முடியல. மேல வந்து சிவபெருமான் கிட்ட சரணடைஞ்சிடுறாரு. ஈசனே, இந்த மாதிரி வந்து உங்களுடைய பாதங்களை என்னால பார்க்க முடியல. என்னுடைய தோல்வியை ஒத்துக்கிறேன்னு. அதே போல பிரம்மதேவர் என்ன பண்றாரு, அன்னப்பறவையா மாறி எப்படியாவது சிவபெருமானுடைய தலைமுடிய பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு வேகத்துல பறக்க ஆரம்பிச்சிடுறாரு. பறக்கிறாரு. இவரும் வந்து பல வருஷங்களா பறந்துகிட்டு இருக்காரு. காலங்கள் உருண்டோடிக்கிட்டே இருக்கு. அந்த நேரமா பார்த்து ஒரு தாழம்பூ மேல இருந்து வர்றதை பார்த்தாரு. உடனே அந்த அன்னப்பறவை வந்து தாழம்பூவை நிறுத்தி, இந்த மாதிரி நீ எங்க இருந்து வர, நீ மேல இருந்து வரையே, நான் சிவபெருமானுடைய கூந்தல்ல இருந்து வந்துகிட்டு இருக்கேன். அப்படியா, அப்ப நான் வந்து கூந்தலை வந்து பார்த்துடலாமா அப்படின்னு பிரம்மதேவர் கேட்கிறார். அப்ப அந்த தாழம்பூவானது என்ன சொல்லுது, நானே வந்து பல வருஷமா வந்து மேல இருந்து இறங்கி கீழே வந்துகிட்டு இருக்கேன். அதனால மேல இருந்து வர்றதே பல வருஷமா, அதில் நீங்க போறதுக்கும் வந்து இன்னும் நிறைய வருஷங்கள் ஆகும் அப்படின்னு பிரம்மதேவர் கிட்ட தாழம்பூ சொல்லிடுது. உடனே தாழம்பூ உடனே வந்து அன்னப்பறவையான பிரம்மதேவருக்கு ஒரு யோசனை வந்தது. தாழம்பூவி, இந்த மாதிரி நான் சிவபெருமானுடைய தலைமுடியை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நீ தலைமுடியில தானே இருக்கே, அதனால உன்னை பார்த்ததே வந்து சிவபெருமானோட தலைமுடியை பார்த்ததா நான் நினைச்சுக்கிறேன். நீ ஒரே ஒரு விஷயம் பண்ணு, சிவபெருமான நான் போய் பார்க்கும்போது நான் வந்து சிவபெருமானுடைய கூந்தலை பார்த்ததா ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடு. ஏன்னா உன்னை பார்த்ததும் ஒண்ணுதான், சிவபெருமானுடைய கூந்தலை பார்த்ததும் ஒண்ணுதானே அப்படின்னு சொன்ன உடனே தாழம்பூ மயங்கிடுது. பொய் சொல்றதுக்கு ஒத்துக்கிட்டு சிவபெருமான் கிட்ட வந்து நிக்கிறாரு பிரம்மதேவர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி உங்களுடைய தலைமுடியை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி, எப்படி நான் நம்புறது அப்படின்னு ஈசன் கேட்கிறாரு. தாழம்பூ சொல்லுது, நான் அதை பார்த்தேன் அப்படின்னு தாழம்பூ பொய் சொல்லிடுது. சொன்ன உடனே சிவபெருமானுக்கு கோபம் வந்தது. உடனே சிவபெருமான் என்ன சொன்னாரு, இந்த மாதிரி பொய், அதாவது படைக்கும் தொழில் இருக்கக்கூடிய பிரம்மதேவனாகிய நீயே போய் சொன்னதுனால பூலோகத்துல உனக்கு எந்த விதமான கோவிலும் கிடையாது, பூஜைகளும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே போல தாழம்பூவும், நீ வருஷம் பூரா என் தலையில இருந்துகிட்டு இருந்த, ஆனா ஒரு பொய் சொன்ன ஒரே காரணத்தினால உனக்கு இனிமே என் இடத்துல இடம் கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால ரொம்பவே துடிச்சு போன தாழம்பூ, இறைவா உனக்காகவே படைக்கப்பட்டவன் நான், அப்படி இருக்கும்போது உன்கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு ஊமாயாலே வந்துருச்சு, எனக்கு இந்த மாதிரியான தண்டனை வேண்டாம் அப்படின்னு சொல்லவே, சரி ஓகே உன்னை நான் மன்னிச்சிடுறேன், வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் உன்னை நான் தலையில சூடிப்பேன் அப்படின்னு தாழம்பூ கிட்ட சொல்ல, தாழம்பூக்கு ஒரே ஒரு நாள் மட்டும்தான் சிவன் கிட்ட இடம் இருக்கு. அது எப்பன்னு பார்த்தோம்னா சிவராத்திரி அன்னைக்கு 2ஆம் கால பூஜை சமயத்திலேயோ இல்ல 3ஆம் கால பூஜை சமயத்திலேயோ சுவாமிக்கு தாழம்பூவை சாத்தி அந்த அலங்காரம் செய்வாங்க.